இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பார்ட் 3ல் 12லேருந்து 35 இருக்குல்ல அந்த இதுக்குள்ளே வரும். ஸோ 3 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பார்ட்டு 3 இதில் இது 12லேருந்து 35க்கு நம்ம ஆல்ரெடி ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். அதாவது நம்பர்ஸ் 1லேருந்து 0 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸ்க்கு இந்த வேர்ட்ஸு தான் அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஒன்றுனா வந்துட்டு டி யூஸ் பண்ணிக்கலாம், டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே டி யூஸ் பண்ணிக்கிறேன், டீயை வச்சுப்போம். 2ங்கிறது என்னது என், ஸோ என் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு இடையில வந்து என்னென்னா ஏஇஐஓயு வவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு வவல்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டு இந்த நம்பரை பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோமே, இந்த நம்பருக்கு டீக்கு நிறையா 1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வரும். இது ஒரு ட்ரிக்கு. ஸோ நான் வந்துட்டு இப்படி போட்டு பார்க்கையில் என்ன இருந்துச்சுன்னா இங்கே 10 வந்துச்சு, இங்கே மில்லின்னு வந்துச்சு. ஆனால் இந்த வேர்ட்ஸையும் இதோட ஏதாவது இது பண்ணிக்கணும், இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கணும். அதோட கம்பேர் பண்ணி எதாவது பண்ணிச்சிடணும். என்னது 10 மில்லி. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்னது 10 மில்லி தான் வந்துட்டு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? 10 மில்லி. ஸோ இது வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு யூஎஸ்ஏலேருந்து எடுத்தாங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் மேக்னா கார்ட்டானா தமிழில் வந்து இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யாரோடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு உச்ச நீதிமன்றம், அதாவது சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ வந்துட்டு அதுதான் சொல்லியிருக்கோம். அடிப்படை உரிமையின் காவலர்னு யார் சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை, உச்ச நீதிமன்றத்தை. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு. ஆனால் இப்போ 6 அடிப்படை உரிமை தான் இருக்குது. ஓகேவா?